இலங்கையில் இருந்து தமிழகம் நோக்கி வரும் டிட்வா புயல் 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்கிறது. வேதாரண்யத்திற்கு தென்கிழக்கே 90 கிலோமீட்டர், சென்னைக்கு தெற்கே 330 கிலோமீட்டர் தொலைவில் புயல் மையமிட்டுள்ளது. கடலூர், நாகை, விழுப்புரம், செங்கல்பட்டு, மயிலாடுதுறை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். புதுச்சேரி, காரைக்காலிலும் அதிகனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. திருவள்ளூர், ராணிப்பேட்டையில் நாளை அதிகனமழைக்கான ரெட் அலர்ட். டிட்வா புயல் தமிழகத்தை நெருங்கி வரும் நிலையில் வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்சு எச்சரிக்கை. திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி மாவட்டங்களுக்கு நாளை மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. நாளை வடகடலோர தமிழகம் மற்றும் புதுவையில் 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை காற்று வீசும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இடையிடையே 80 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று இரவு முதல் மழை படிப்படியாக அதிகரிக்கும். நாளை இடியுடன் கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் காரைக்காலில் 13 சென்டிமீட்டர் மழையும், நாகையில் 11 சென்டிமீட்டர் மழையும் பெய்துள்ளது. 1ஆம் தேதிக்கு பிறகு மழை படிப்படியாக குறையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்டா மாவட்டங்களில் விடாமல் பலத்த காற்றுடன் கனமழை பெய்து வருகிறது. தமிழகத்தின் பிற பகுதிகளிலும் விட்டுவிட்டு மழை பெய்து வருகிறது. கடலூரில் விடாமல் கனமழை பெய்து வருகிறது. தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கி உள்ளதால் மக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர். டிட்வா புயலால் சென்னையில் மெரினா உள்ளிட்ட பகுதிகளில் தரைக்காற்றின் வேகம் அதிகரித்துள்ளது. காசிமேடு, எண்ணூர் உள்ளிட்ட பகுதிகளில் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. டிட்வா புயல் காரணமாக நாகை, காரைக்கால் துறைமுகங்களில் 5ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. சென்னை, கடலூர், பாம்பன், தூத்துக்குடியில் 4ஆம் எண் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். டிட்வா புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து சென்னை எழிலகத்தில் உள்ள மாநில அவசர கட்டுப்பாட்டு மையம் முழுவீச்சில் செயல்படுகிறது. மழை பாதிப்புகள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள், நிவாரணப் பணிகளை அதிகாரிகள் முடுக்கிவிட்டுள்ளனர். பொதுமக்கள் தேவையின்றி வெளியே வருவதை தவிர்க்க வேண்டும் என்று அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் அறிவுறுத்தியுள்ளார். அரசு உயர் அதிகாரிகள், மாவட்ட அதிகாரிகளை உடனே அறிவுறுத்தியதன் காரணமாக உயிர் சேதங்கள் தவிர்க்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மின்சார வாரியம் தயார் நிலையில் உள்ளதாக மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். பழுதுகளை உடனடியாக சரி செய்ய சிறப்பு தொழில்நுட்ப குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். தொடர் மழையால் ராமேஸ்வரம் காந்தி நகரில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. அரிசி, பருப்பு, பால் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வாங்கக்கூட வெளியே செல்ல முடியவில்லை என மக்கள் வேதனை.
ராமேஸ்வரம் அருகே உள்ள சேரங்கோட்டையில் கடல் சீற்றத்தால் மண் அரிப்பு ஏற்பட்டு சாலை சேதம் அடைந்தது. நங்கூரம் அருந்து கரை ஒதுங்கிய விசைப்படகுகளை மீனவர்கள் மீட்டனர். கனமழையால் நாகையில் 60,000 ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன. வயல்வெளிகளை தண்ணீர் சூழ்ந்துள்ள நிலையில் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். டிட்வா புயலால் பெய்து வரும் கனமழையால் தஞ்சையில் 500 ஏக்கர் பரப்பளவிலான சம்பா நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. வெள்ளத்தால் சூழப்பட்ட வயல்வெளிகள் ஏரி போல் காட்சியளிக்கின்றன. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் 7,000 ஏக்கரில் சாகுபடி செய்யப்பட்ட நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. மழை தொடர்வதால் பயிர்கள் அழுகி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் கடல் கடும் சீற்றத்தோடு காணப்படுகிறது. மணிக்கு 70 முதல் 80 கிலோமீட்டர் வேகத்தில் தரைக்காற்று வீசுவதால் படகுகளை மீனவர்கள் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். டிட்வா புயல் காரணமாக காரைக்காலில் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. பலத்த காற்று வீசுவதால் கடற்கரையில் உள்ள சாதனங்கள் சேதமடைந்துள்ளன. மாமல்லபுரம் அடுத்த நெம்மேலி குப்பத்தில் கடும் கடல் சீற்றம் ஏற்பட்டுள்ளது. 10 அடி உயரத்திற்கு சீறி எழும்பும் ராட்சத அலைகளால் மீனவர்கள் கலக்கமடைந்துள்ளனர். செம்பரம்பாக்கம் ஏரியில் இருந்து உபரி நீர் திறப்பு 2,500 கன அடியாக அதிகரிப்பு. இதனால் அடையாறு கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பூண்டி ஏரிக்கு நீர்வரத்து அதிகரித்து வரும் நிலையில் 3,500 கன அடி நீர் திறக்கப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. டிட்வா புயல் எச்சரிக்கை காரணமாக சென்னையில் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்கள் சொந்த ஊர் செல்கின்றனர். இதனால் விழுப்புரம் மாவட்டம் திருவெண்ணைநல்லூர் தேசிய நெடுஞ்சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவில், நரிப்பாறை, தீர்த்தப்பாறை அருவிகளில் பாய்ந்தோடும் தண்ணீர். மேற்கு தொடர்ச்சி மலையில் மழை நீடிப்பதால் அருவிகளில் நீடிக்கும் வெள்ளப்பெருக்கு.
இலங்கையை புரட்டி போட்ட டிட்வா புயல் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 132ஆக உயர்ந்துள்ளது. வெள்ளத்தால் 25 மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 100க்கும் மேற்பட்டோர் மாயமாகியுள்ளனர். இலங்கையில் கொட்டி தீர்த்த கனமழையால் மகா ஆற்றில் கரை புரண்டோடும் வெள்ளம். ஊருக்குள் புகுந்த வெள்ளத்தால் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர். இலங்கையில் பெய்த கனமழையால் உடைமைகளை இழந்து தவிக்கும் மக்கள். அணை நிரம்பி வழியும் காட்சி வெளியாகியுள்ளது. இலங்கையின் கொத்தமலை பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 15 பேர் உயிரிழந்துள்ளனர். சுமார் 4 கிலோமீட்டர் பரப்பளவிற்கு நிலச்சரிவு ஏற்பட்டுள்ள நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் காயம். கனமழையால் பாதிக்கப்பட்ட இலங்கையில் ஹெலிகாப்டர்கள் மூலம் மீட்பு பணி நடைபெற்று வருகிறது. அனுராதபுரம் பகுதியில் சிக்கிய 33 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். ஆபரேஷன் சாகர் பந்து எனும் தேசிய பேரிடர் மீட்பு பணியாளர்கள் அடங்கிய குழுவை இலங்கைக்கு அனுப்பியது இந்தியா. 21 டன் நிவாரணப் பொருட்களுடன் கொழும்பு சென்ற இந்திய பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர். கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள இலங்கையில் மீட்பு பணியில் இந்திய ராணுவமும் ஈடுபட்டுள்ளது. INS விக்ராந்த் கப்பலில் இருந்து புறப்பட்ட சேட்டக் ஹெலிகாப்டர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றன. டிட்வா புயல் பாதிப்பால் இலங்கையில் அசாதாரண சூழல் நிலவுவதால் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இலங்கை அதிபர் அனுரகுமார திசாநாயக்க இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை சவரனுக்கு 1120 ரூபாய் உயர்ந்துள்ளது. ஒரு சவரன் ஆபரண தங்கம் 95,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தமிழ்நாட்டு மக்களின் குரலை பாஜக அரசு புறக்கணிப்பது சரியா என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பியுள்ளார். நாடாளுமன்றத்தில் பாஜக அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ள அவர், குட்ட குட்ட குனிய மாட்டோம், நிமிர்ந்து நடைபோடுவோம் என்றும் கூறியுள்ளார். அன்புமணியின் அரசியல் பயணம் முடிந்துவிட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்தார். வயிறு எரிந்து இதை சொல்வதாக கடலூர் மாவட்டத்தில் நடைபெற்ற பாமக பொதுக்குழு கூட்டத்தில் பேசினார். செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் உள்ள சிறுவர் பூங்காவில் விளையாடி கொண்டிருந்த குழந்தை மின்சாரம் தாக்கி படுகாயமடைந்துள்ளது. பூங்காவில் திறந்த வெளியில் இருந்த மின் பெட்டியை குழந்தை தொட்ட நிலையில் ஊழியர்களிடம் மின்வாரிய அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். முதல்வர் பதவி விஷயத்தில் எங்களுக்குள் கருத்து வேறுபாடு இல்லை என சித்தராமையா, DK சிவகுமார் ஆகியோர் கூட்டாக விளக்கம் அளித்தனர். தவறான தகவல், பொய்களை பரப்பி குழப்பத்தை ஏற்படுத்துவது பாஜகவின் தந்திரம் என்றும் அவர்கள் குற்றம் சாட்டினர். தென்னாப்பிரிக்காவுக்கான மானியங்களை உடனடியாக நிறுத்தப் போவதாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். எந்த அமைப்பிலும் உறுப்பினராக இருக்க தென்னாப்பிரிக்கா தகுதியற்ற நாடு என்றும் கடுமையாக விமர்சித்துள்ளார்.
யுக்ரைனின் கீவ் பகுதியில் ரஷ்யா நடத்திய ட்ரோன் தாக்குதலில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 11 பேர் காயமடைந்தனர். கடந்த 4 நாட்களில் யுக்ரைன் தலைநகர் மீது 2வது முறையாக ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளது. ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி ஆல்பனீஸ் தனது நீண்ட நாள் காதலியை திருமணம் செய்து கொண்டார். நெருங்கிய உறவினர்கள் முன்னிலையில் எளிமையான முறையில் திருமணம் நடைபெற்றது. இந்தியா தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை நடக்கிறது. ராஞ்சியில் பிற்பகல் 1:30 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. மகளிர் பிரீமியர் லீக் T20 கிரிக்கெட் தொடருக்கான அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி நவி மும்பையில் நடக்கும் முதல் போட்டியில் மும்பை மற்றும் பெங்களூரு அணிகள் பல பரீட்சை நடத்துகின்றன. பிப்ரவரி 5ஆம் தேதி இறுதிப் போட்டி நடக்கிறது. 2026 IPL தொடரில் இருந்து விலகினார் தென்னாப்பிரிக்க வீரர் ஃபாஃப் டு பிளாசிஸ். பாகிஸ்தானின் PSL தொடரில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்துள்ளார்.